பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 175.25 டிஎம்சி தண்ணி அவங்க கொடுத்தே ஆகணும். அதே போல் கேரளாவுக்கு 30 டிஎம்சி தண்ணி, பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி தண்ணி, காவிரி நீர் கண்டிப்பாக வர வேண்டும் என்பது அது அந்த சட்டத்திலையும் இருக்குது, தீர்ப்புலையும் இருக்குது, காவிரி நதிநீர் ஆணையத்திலையும் இருக்குது. இது முக்கியமான விஷயம். தண்ணீர் வரவில்லை என்றால் நம்மளால வாழவே முடியாது. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை அப்படின்ற பட்சத்தில் யாராலையும் வாழ முடியாது. ஒரு ஊரை ஒரு 3 விதமாக அந்த ஊரை நம்ம செயலிழக்க செய்து விடலாம். இப்போ ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய சண்டை. அப்போ போர் நடக்கும்போது என்ன ஆகும், அந்த ஊரில் கொத்து கொத்தாக குண்டு போடுவாங்க, அந்த ஊரே அழிஞ்சு போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் குண்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த ஊரில் அதே மாதிரி கொத்து கொத்தாக குண்டு போட்டால் அந்த ஊர் அழிஞ்சிடும். இன்னொன்று பட்டினி, அதாவது சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் ஒரு ஊரை வச்சிட்டோம்னா அந்த ஊர் அந்த சமயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் மேகேதாட்டு அணையை கட்டினால் நம்ம நாட்டுக்கு வரப்போகுது. ஏன்னா மேகேதாட்டு அணையில் கிட்டத்தட்ட கட்டிட்டாங்கன்னா அது 65 டிஎம்சியை ஹோல்டு பண்ணிக்கும். ஏற்கனவே கர்நாடகாவில் 115 டிஎம்சி தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. மேகேதாட்டு அணையும் கட்டிட்டாங்கன்னா 187 டிஎம்சி தண்ணியை அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு தர வேண்டிய 177 டிஎம்சி தண்ணியும் ஒரு சொட்டு தண்ணி வராது. ஏன்னா நமக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க வெள்ள காலத்தில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நீரை வேற வழி இல்லாமல் நமக்கு தர்றாங்க. உபரி நீர் தான், அது வெள்ள நீர் தான் கொடுக்குறாங்களே தவிர நமக்கு காவிரி நீர் கொடுக்கறது இல்லை. ஆனால் காவிரி நீருக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் தான் அதிகமாக காவிரி ஓடுது. அவங்க ஊரில் ஓடுவதை விட 100 கிலோமீட்டர் அதிகமாக நம்ம ஊரில் ஓடுது. அப்போ நமக்கு இவங்க அணையே கட்டலைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துட்டுருக்கோம். ஏன் பாண்டிச்சேரிக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? கிடையவே கிடையாது. சாப்பாடு எங்கேருந்து வருது? டெல்டா மாவட்டங்கள்லேருந்து வருகிறது. அரிசி எங்கேருந்து வருகிறது? நெல் எங்கிருந்து வருகிறது? காய்கறிகள் எங்கேருந்து வருகிறது? நாம் சாப்பிடும் உணவு கரும்பாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், வேற எந்த ஒரு உணவு தானியமாக இருக்கட்டும், டெல்டா பகுதி தான் தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பகுதிக்கு உணவளிக்கிறது. எது நமக்கு அதிகமாக கிட்டத்தட்ட 3/2 பங்கு சாப்பாடு கொடுப்பது டெல்டா பகுதி. டெல்டா பகுதிக்கு காவிரி வரலன்னா அங்கே விவசாயம் கிடையாது. விவசாயம் இல்லை என்றால் நமக்கு உணவு கிடைக்காது. நம்ம உணவு மேசைக்கு நம்ம சாப்பிட்ற டேபிளுக்கு சாப்பாடு வரணும்னா ஏதாவது ஒரு இடத்துல பயிர் பண்ணணும்ல, யாராவது அது பயிர் செய்து நம்ம டேபிள் கொண்டு வரணும்ல. அந்த பயிர் செய்யக்கூடிய இடம் டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டம்னா 4 மட்டும் இல்லை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மட்டும் கிடையாது, கடலூரும் இருக்குது, திருச்சி பார்ட் ஆஃப் கடலூர், திருச்சி போன்ற எத்தனையோ இடங்கள் டெல்டா மாவட்டங்கள் தான். எல்லாருமே தண்ணீர் காவிரியை நம்பி தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். எல்லாருமே நான் காவிரி நம்பி, சென்னை உட்பட காவிரி தண்ணீரை நம்பி தான் இருக்கோம். சாப்பாட்டுக்கும் அந்த காவிரி தண்ணி தான் வேணும், குடிப்பதற்கும் நமக்கு அந்த காவிரி தண்ணி தான் வேணும். அதனால தான் அந்த மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது. கட்டிவிட்டால் நம்ம பகுதி முழுக்க பாலைவனமாகிவிடும். சாப்பாடு கிடைக்காது. வெளியூர்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். ஏதாவது தாய்லாந்துலேருந்து அரிசியோ, இல்லை பக்கத்து ஊர்லேருந்து அரிசியோ, இல்லைன்னா காய்கறிகளோ. அப்போனா யோசிச்சு பாருங்க, நம்மளாலலாம் அது எவ்வளோ பெரிய நிதி சுமையாக இருக்கும் என்பது. அதே போல் தண்ணீரும் நல்ல தண்ணி கிடைக்காது. அது மிகப்பெரிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால தான் மேகேதாட்டு அணையை கட்டக்கூடாது என்ற போராட்டத்தை மருத்துவர் அன்புமணி அவருடைய தலைமையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கும் விருதாச்சலத்துலேயும் நிறைய நிகழ்ச்சி, சேலத்துலேயும் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு தான் நேரமாகிவிட்டது. அதனால் இன்றைக்கி உங்களையெல்லாம் இவ்வளோ நேரம் கழித்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் கூட எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இந்த விஷயத்தை ஏன் நான் உங்களிடம் சொல்கிறேன் என்றால், நீங்கள்லாம் எல்லா ஊர்லேருந்தும் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கும் நிறைய உங்களுடைய சர்க்கிள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பலதரப்பட்ட விஷயங்கள், விவசாயிகள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் விவசாயிகளாக தான் இங்கே எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜென்ரேஷன் முடி விவசாயம் தான் செய்திருப்போம். மேடை கீழே இருந்தவங்களும் விவசாயம் பண்ணியிருப்பீங்க, மேடையில் இருக்கவங்களும் விவசாயம் பண்ணியிருந்திருப்போம். இன்றைக்கி ஆனால் வேறு தொழில் செய்து கொண்டு இருந்தாலும் இந்த விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும், இந்த அணையின் முக்கியத்துவத்தையும், தண்ணீரின் முக்கியத்துவம் உணர்ந்தவர்கள் நீங்கள் இதை எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும். இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தினா தான் நம்முடைய